ஏன் பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க. இதையும் ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாது. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, 5 கார். பெருசா திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ் 5 ஏசி தானே? என்ன அதில் ஒரு டாக்ஸி நீயே ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன், டிரைவர்ஸை செக் பண்ணு. கட். அம்மா, அதுல ஒரு கார்ல என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது. எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா 5 கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேற. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏன் விஜய், ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்துல யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜய். ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே போய் அவனுக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனாலும் இல்லாத காருக்காக 3 பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறான், நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா, பெரியம்மா. அம்மா, சாரி. ஹலோ அக்கா, நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். சரிக்கா, வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்களாம். இது மியூசிக்கல் சேர். ஓ, மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் காம். டேய், போதும்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டேங்காங்க. டேய், ஓவரா பேசாத. மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்காக நம்ம போராடியே தீரணும். 3 மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ. அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி தீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவியை கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செஞ்ச? அவ எப்பவுமே இப்படிதானே. இந்த சுறுசுறுப்பை படிவில் காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னது? அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது? டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய், பண்ண என்ன? உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. 5 கார். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல, இதுல கார் எங்க ஓட போகுது? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் இல்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன். +2 எக்ஸாமே விளையாட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் 3 தடவை. ஐயோ ஐயோ. ஏய் விஜய், வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜய், இப்போ என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும், அதுவும் சித்துக்கு முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு. பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்குன? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆனே? முதல் தடவை எனக்கு டைஃபாய்டு, 2வது தடவை क्वेश्चन பூரா அவுட் ஆஃப் சிலபஸ். நீ கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் 3வது தடவை எழுதலாம் இருந்தப்போ இந்த 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 விரல்ல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயச பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளரிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லன்னு சொல்லிட்டு படிக்க நிறுத்திட்டாரு. மெமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாயை காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மிமிக்ரியும் பண்றது. எனக்கு வருது என்ன பண்றேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்காது. இப்போ என்ன, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதானே? சரி, நான் வீட்லயே கிடக்குறேன். நீங்க எல்லாம் வரும்போது நான் பஜ்ஜி சுட்டு தரேன். விஜய், பஜ்ஜி சூப்பர். ஒண்ணே கூட பாலு, அந்த டிராவல்ஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட லாஸ். பேங்க்ல இருந்து வண்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. நீ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடு. என்னது பாலு,
இன்னும் எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்க போறீங்க? சொந்த வீடு வாங்க வேணாமா? இவங்க 2 பேரையும் பாருங்க, ஒரே அபார்ட்மெண்ட் பிளாக்ல ஆளுக்கு ஒரு ஃபிளாட் வாங்கிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க காரை? எஸ். பட் என்னோட பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருக்கீங்க சார் இப்போ எடுத்துருவோம். இந்த மாதிரி என்ன கேட்காம நிறுத்த தப்பு இல்லையா? என்ன சார் சும்மா கொஞ்ச நேரம் தானே. என் ஸ்லாட்ல நான் பைக் நிறுத்திருந்தேன். அது இல்லாமல் உங்கள்கிட்ட தான் கார் இல்லையே. என்கிட்ட வாஷிங் மிஷின் கூட தான் இல்லை. அதுக்காக உங்க வீட்டு வாஷிங் மிஷினை என் வீட்டில் கொண்டாந்து வைப்பீங்களா? ஐ எம் சோ சாரி. சாரி சார். மாமா நீங்க கிளம்புங்க. சாரி. ஹலோ, எஸ். லெட் இட் பி தி லாஸ்ட் டைம். கிளியர் இட் ரைட் நவ. சார் நான்சென்ஸ். வர விஜி. பாய் சித்து. பாலு நாங்க உள்ள போறோம். என்ன பாலு, இன்னைக்கு அவன் தகராறா? என்ன சார் அந்த ஆள் இவ்வளவு ரூடா பேசுறாரு? அவன் எப்போதுமே அப்படித்தான், கும்பிட்டி அடுப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டே கிடப்பான். இங்க வந்ததுலேருந்து எல்லார்ட்டையுமே தகராறு. நேத்தி கூட மங்களமாமி வீட்டுல ஒரு சின்ன பஜனை. அந்த சத்தம் பொறுக்காம நேரா அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி மங்களமாமி பஜனைய பாதியில நிறுத்திட்டாங்கன்னா பாருங்களேன். பாவம் சார், அவருக்கு என்ன பிரச்சனையோ. பிரச்சனை கொடுக்க பொண்டாட்டி கூட இல்லையே, அவன் தனியா தானே இருக்கான். அவரும் உங்களை மாதிரி தானா? அவனைய நீ கம்பேர் பண்ணி பேசாத. நான் தனியா இருக்கேன், அவன் தனிமையில இருக்கான். பாலு கால் கொஞ்சம் பிடிச்சு விட. இந்த வரேன். சரி, கிளம்பும்போது அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு? வேற என்ன, வழக்கம் போல தான். உங்க அக்காஸ் 2 பேரும் வீடு வாங்கிட்டாங்களாம். நீங்களும் சீக்கிரமா வீடு வாங்குங்க, செட்டில் ஆகுங்க. இதே தான். நீ சொல்ல வேண்டியதானே, நாங்க வாடகை கட்டுறோம், அவங்க இஎம்ஐ கட்ட போறாங்க. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்றது சரிதானே. அவங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இல்லை கோப்பா, உன் உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. சரிங்க வா, பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நம்ம பாடுத்தேன். நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி, யம்மா அவோஜி அன்னார்களி, அச்சா அச்சா பச்சை கிளி, அம்மாடி ஆத்தாடி உன்னாலதா நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி. டேய் என்னடா கேம் விளையாண்டு இருக்க? ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. நான் ரெடிப்பா. ஏய் ஒழுங்கா சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு பிடிக்கிறேன் பாவா. எனக்கு அதான்டா பிடிக்கும். பாலு நான் அப்புறமா இபி பில் கட்ட போறேன். அது ஆன்லைன்ல கட்டலாம்ல. ஏய் மூட்டை மாட்றா. டேய் டைம் ஆச்சு, வா. எல்லாத்துலயும் ஸ்லோ, அப்பா மாதிரி. ஓகே பை. பாய் பாய்மா. டேய் வா, படியில போலாம் வா. ஹாய் Hi. ஹாய். காஃபி? Thank you, but we are very tired. Long flight. Gotta sleep and get over the jet lag. Bye, Vijay. பாய். Long flight. Got to get over the jet lag. வாடி பாக்யலட்சுமி, கரெக்டா வந்துடு. உனக்கு என்ன ஜாலி? வீடா வாசலா, வார வாரம் வந்து திட்டிட்டு போற அப்பாவா அக்காவா? ஆமா, நீயும் எவ்வளோ பறக்குற, உனக்கு இந்த ஜெட்லாக் எல்லாம் வருமா? என்னடி கர். ஆனா நானும் இன்னைக்கு வெளியில போக போறேன், இபி பில் கட்ட போறேன். பாலு கிட்ட சொன்னா ஆன்லைன்ல கட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல தானே நான் அயன் பண்ண புடவை கட்டிட்டு வெளியில போக முடியும். கரெக்ட் தானே? சரி நான் கிளம்புறேன். பாய் பாகு.